நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகேதியாகி மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்துல இருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 9, 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் அர்த்தம். அப்ப என்னதான் ஏழரை சனி இருக்குது அப்படின்னாலும் மனசு நிம்மதியாயிடுவீங்க. வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள், நிறைய நகை சேர்த்துறது, இதெல்லாம் மேஷ ராசிக்கு இந்த வருடம் நடக்கும். இழந்ததை எல்லாம் மீண்டும் திரும்ப எடுக்க போறீங்க. அதாவது விரயத்துல சனி இருந்த காலகட்டங்கள்ல நிறைய பணம் இழந்திருப்பீங்க, சொத்துக்கள் இழக்க வேண்டியது வந்திருக்கும், நகை தொலைஞ்சிருக்கும், நகையெல்லாம் அடமானத்துல போயிருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ அதெல்லாம் மீண்டும் திரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல நிக்கிறார். 9ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டில் குரு நின்றால் வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, அம்மா சொத்து, அப்பா சொத்து கிடைக்கிறது, பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது. இப்ப குரு இருக்கக்கூடிய வீடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீர் ராசி, மோட்ச ராசின்னு பெயர். அப்ப கடல் தாண்டி மலை தாண்டி பிரயாணம் பண்றது, ஒரு சொத்துக்கள் அங்க போய் வாங்குறது, அல்லது அங்க இருக்க வெளிநாட்டுல இருந்துட்டு தன்னுடைய ஊருக்குள்ள சொத்துக்கள் வாங்குறது, இதெல்லாமே மேஷத்துக்கு நடக்கும். 4ஆம் இடம் அருமையா இருக்குது, நிம்மதியான தூக்கம் வரும். இவ்வளவு நாள் தூக்கமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு பெருமூச்சு விட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, அதாவது அப்பாடா நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துருங்க. ஏன்னா குரு இங்கிருந்து சனியை பார்க்கிறார். அப்ப குரு சனியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாதகம் கொஞ்சம் குறையும், கெடுதல் கொஞ்சம் குறையும், ஏழரை சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைக்கப்படும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. தசாபுத்தி நல்லா இருந்தால், நல்லா இல்லைனாலும் ஏழரை சனி உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதற்கு குரு ஒரு மருந்தாக இருந்து செயல்படுவார் அப்படிங்கிறதா உண்மை. குருவை பொறுத்த வரைக்கும் 4 இடத்தில் இருந்தாலும்
9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல வழிகாட்டி இந்த வருடத்துல உங்களுக்கு வருவாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டி நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்கள் இவங்க எல்லாம் உங்களை வெறுத்திருந்தாலும் கூட மீண்டும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 4ல் குரு இருந்தால் அது உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, சுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய பாதகத்தை குரு கொடுப்பதில்லை. அதற்கு மாறாக நன்மைகள் அதிகமாக கொடுக்க போகிறார். உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கிறது. விரையாதிபதியும் ஆகிறார் குரு பகவான். அப்ப விரையாதிபதியாகி 4ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது குடும்பத்துல ஒரு சுப விரயங்கள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும். அதே போல நிறைய பயணங்கள் போக போறீங்க. நிறைய தீர்த்த யாத்திரை போறது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சியோ, அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கிறது, ஒரு பிளஸ் கிடைக்கிறது, அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நன்மைகள் அவர் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு உண்டான உங்க வாழ்க்கைக்குண்டான பயணத்தை அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய அலைச்சல் இருக்கும், பயணங்கள் இருந்திருக்கும். பட் இப்போ வரக்கூடிய அந்த அலைச்சல் பயணங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நன்மைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பயனாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. இதுல இன்னும் நம்ம உள்ள போய் எல்லாம் சொல்லணும்னு பாருங்க, கணவன் மனைவி அந்யூன்யமா இருப்பீங்க. 7.5 சனி காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா கணவரை கண்டா மனைவிக்கு பிடிக்காது, மனைவி கண்டா கணவருக்கு பிடிக்காது. என்னதான் நீங்க தன்னலங்கமா வீட்டில் செஞ்சிருந்தாலும் ஒரு வெறுப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் 7.5 சனி காலகட்டங்கள். தனிச்சு நிக்க வைப்பார். இப்போ இந்த குரு அந்த பார்வை செலுத்தும் பொழுதும் அதே போல இந்த குரு பயிற்சியினால கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், பணம் சார்ந்த விஷயத்துல இருந்த அந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம குரு பார்க்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்ப குரு எங்க பார்க்கிறது அப்படின்னா அவருடைய பார்வை 5, 7, 9 உங்க ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் கண்டங்கள் விலகிறது, அவமானங்கள் விலகிறது, தலைக்குடிவு விலகிறது, திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், புதையல் யோகம், லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறது, பெரும்பணம், இழந்த பணத்துல மீண்டும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது மகர வீட்டை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்ப தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் வளரப்போகுது, தொழில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலக போகுது, தொழில் ரீதியாக புதிய நபர்கள் அறிமுகமாக போறாங்க, நேரடி பார்வை குருவுக்கு. அப்போ உங்க தொழிலை வளர்த்தருக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு பயணத்தை இந்த குருவே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 12ஆம் விரயஸ்தானத்தை பார்க்குது, 12ஆம் வீட்டு. அப்ப விரயத்தை குறைக்க போகிறார். அப்படியே விரயங்கள் வந்தாலும் அது சுப விரயமாக உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கறதா உண்மை. அதனால 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்ல. குரு பகவான் இந்த ஒரு வருட காலங்கள் மேஷ ராசிக்கு நிச்சயமாக தொழில் வளர்ச்சி, விரயத்தை கொடுக்கறது, அதாவது தேவையில்லாத விரயங்கள் இல்லாம சுப விரயங்கள் கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பது, புதிய வேலை வாய்ப்புகள். இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வேலை சரியில்லை அப்படின்னாலும் கூட ஒரு புதிய வேலை வாய்ப்புகளை தேடி அமைச்சு கொடுக்கறது, கடல் தாண்டி மலை தாண்டி போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்குன்னா 4ஆம் இடம் உயர்கல்வி. அப்போ யாராவது வெளிநாட்டுல போய் படிக்கிறது, அங்கிருந்து குருவினுடைய தொடர்பு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால வெளிநாட்டுல வேலைக்கு போறது, கடன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. அது குறிப்பிட்டு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குருனா தங்கம்னு சொல்றோம். அப்ப நகை எல்லாமே அடமானத்துல இருந்தா அதுல மீண்டும் திருப்பி எடுக்கிறது, புதிய நகைகள் வாங்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொருளாதாரம் இப்ப இருக்கிறத விட ஒரு 2 மடங்கு 3 மடங்காவது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது உங்க ஜாதகத்துல என்ன பலனை கொடுப்பதற்கு இருக்கின்றோ அது எல்லாமே அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியாக நம்ம நினைச்சு பார்க்கும்போது இன்னும் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்குள்ளான அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், பிள்ளையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.